தமிழ் இலக்கியத்தை ஆர்வமாக கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் பகுதி 7க்கு அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த பகுதியில் கோவலனும் கண்ணகியும் நீண்ட பயணத்திற்கு பிறகு மதுரையை அடைந்தனர். அவர்கள் மனதில் இருந்தது ஒரே ஒரு ஆசை, புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் விதி அவர்களுக்காக வேறு ஒரு கதையை எழுதி கொண்டிருந்தது. ஒரு மனிதரின் பேராசை, ஒரு அரசனின் அவசரம், ஒரு நிரபராதியின் உயிரை பறிக்கப் போகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் மதுரைக்குள் செல்வோம். மதுரை நகரமும் புகார் நகரைப் போலவே செழிப்பாக இருந்தது. அகன்ற தெருக்கள், பெரிய சந்தைகள், மலர் விற்பவர்கள், மசாலா பொருட்கள், பொற்கொல்லர்கள், நெசவாளர்கள், எங்கும் வணிகம், எங்கும் மக்கள் கூட்டம். கண்ணகி ஆச்சரியத்துடன் சுற்றி பார்த்தாள். எவ்வளவு பெரிய நகரம்! கோவலன் மெதுவாக சிரித்தான். இங்குதான் நம் புதிய வாழ்க்கை தொடங்கும். அவர்கள் ஒரு எளிய குடிசையில் தங்கினர். இரவு. கோவலன் அமைதியாக அமர்ந்திருந்தான். கண்ணகி அவன் அருகில் வந்து தனது பெட்டியை திறந்தாள். அதிலிருந்து ஒரு சிலம்பை எடுத்தாள். அதை இரு கைகளால் பிடித்து கோவலனிடம் கொடுத்தாள். இது நம் கடைசி செல்வம். இதனை விற்று ஒரு புதிய வணிகத்தை ஆரம்பிப்போம். கோவலன் அந்த சிலம்பை மிகுந்த கவனத்துடன் எடுத்தான். அது வெறும் நகையல்ல, அது கண்ணகியின் நம்பிக்கை. அதே நேரத்தில் மதுரை அமைச்சரவையில் பரபரப்பு. பாண்டிய மன்னரின் மனைவி அணிந்திருந்த ஒரு சிலம்பு காணாமல் போயிருந்தது. அரண்மனை காவலர்கள் அனைவரும் தேடினர். யாருக்கும் அது எங்கே போனது என்று தெரியவில்லை. ஆனால் உண்மை வேறு. அந்த சிலம்பை திருடியது அரண்மனையில் வேலை செய்த ஒரு பொற்கொல்லன். அவன் அதை மறைத்து வைத்திருந்தான். இப்போது அவன் பயத்தில் நடுங்கினான். இந்த திருட்டு தெரிந்துவிட்டால் என்னுடைய உயிரே போய்விடும். அடுத்த நாள் காலை கோவலன் சந்தைக்கு செல்கிறான். கோவலன் சிலம்பை எடுத்துக்கொண்டு பொற்கொல்லர்கள் இருக்கும் தெருவிற்கு சென்றான். அவன் ஒருவரிடம் கேட்டான், ஐயா, இந்த சிலம்பை வாங்க விருப்பமா? அந்த பொற்கொல்லன் சிலம்பை பார்த்தவனுடன் அவனுடைய கண்கள் பெரிதாகின. இது அரசியின் சிலம்பை போலல்லவா இருக்கிறது? ஒரு கணத்தில் அவனது மனத்தில் ஒரு தீய எண்ணம் தோன்றியது. பொற்கொல்லன் மனதில் நினைத்தான், அரசியின் சிலம்பை நான் தான் திருடினேன். ஆனால் இந்த அந்நியனை திருடன் என்று சொல்லிவிட்டால் என் குற்றம் யாருக்கும் தெரியாது. ஒரு பொய் ஒரு உயிரை காவு வாங்க போகிறது. அவன் உடனே அரண்மனைக்கு சென்று காவலர்களிடம் கத்தினான், அரசே, அரசியின் சிலம்பை திருடியவன் கிடைத்து விட்டான். காவலர்கள் அவசரமாக எழுந்தனர். மன்னருக்கும் செய்தி தெரிவிக்கப்பட்டது. இதில் நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொய்யை சொல்ல சில நொடிகள் போதும். ஆனால் அந்த பொய்யால் பலருடைய வாழ்க்கை அழியலாம். அதனால்தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள், பொய் வெல்லும் போல தோன்றும், உண்மைதான் இறுதியில் வெல்லும். அந்த நேரத்தில் கோவலனுக்கு வரப்போகின்ற ஆபத்து தெரியாமல் அவன் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு தெரியவில்லை, அரண்மனை வீரர்கள் அவனை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தார்கள். தூரத்தில் குதிரைகளின் குழம்பொலி கேட்டது. மக்கள் வழிவிட்டனர். காவலர்கள் கோவலனை சுற்றி நின்றனர். நீதான் அரசியின் சிலம்பை திருடியவன் என்று ஒரு காவலன் குரல் எழுப்பினான். கோவலன் அதிர்ச்சியடைந்தான். என்ன, நான் திருடனா? காவலர்கள் கோவலனை பிடித்து இழுத்து சென்றார்கள். அவன் மீண்டும் மீண்டும் சொல்கிறான், நான் குற்றமற்றவன். இந்த சிலம்பு என் மனைவி கண்ணகியுடையது. ஆனால் அவனுடைய குரலை யாரும் கேட்கவில்லை. கண்ணகி இருக்கும் இடத்தில் அவள் இன்னும் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றாள். நமக்கு தெரியாமல் அவளுடைய வாழ்க்கை சிதறப்போகிறது. ஒரு நிரபராதி கைது செய்யப்பட்டான். ஒரு பொய்யன் தப்பிக்க முயன்றான். ஒரு மன்னன் இன்னும் உண்மையை அறியவில்லை. ஆனால் நீதி அமைதியாக தனது நேரத்திற்காக காத்திருக்கின்றது. அடுத்த பகுதியில் விசாரணை நடந்ததா, கோவலனுக்கு நீதி கிடைத்ததா, அல்லது வரலாற்றில் மிகப்பெரிய அநீதி நடந்ததா என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு பொய்யால் ஒருவரின் பெயர் கெடலாம். ஒரு அவசர தீர்ப்பால் ஒரு உயிரே போகலாம். ஆனால் உண்மையை அறியாமல் யாரையும் குற்றவாளி என்று முடிவு செய்யக்கூடாது. நன்றி.